1. பதவி உயர்வு. தலைமை எழுத்தராக இருந்த திருமதி சுகுணா என்பவருக்கு துணை செயலாளர் பதவி உயர்வு கிடைத்துள்ளது. 2. பதவி மாற்றமின்மை. திருமதி சுகுணா பதவி உயர்வு பெற்று வேறு சங்கத்திற்கு செல்லாமல் தொடர்ந்து HH இணைப்பு 521 கூட்டுறவு சங்கத்திலேயே துணை செயலாளர் பணியை தொடர்கிறார். 3. ஒரே பதவிக்கு இருவர். ஏற்கனவே திரு வெங்கடேசன் என்பவர் துணை செயலாளர் பதவியில் இருக்கும்போது திருமதி சுகுணாவும் அதே பதவியை அதே சங்கத்தில் மேற்கொள்வது. 4. சங்கத்தின் நிலை. HH இணைப்பு 521 கூட்டுறவு சங்கம் நலிவடைந்த நிலையில் உள்ளது. 5. செலவு. நலிவடைந்த சங்கத்தில் ஒரே பதவிக்கு இருவர் இருப்பது, ஒவ்வொருவருக்கும் 50,000 ரூபாய்க்கு மேல் சம்பளம் வழங்குவது நியாயமா? இதனால் சங்கம் வளர்ச்சியடைய முடியுமா? 6. கேள்வி. இந்த செயல்பாடு நியாயமா? சம்பந்தப்பட்டவர்கள் மீது துறை சார்ந்த நடவடிக்கை எடுத்து நலிவடைந்த சங்கம் காப்பாற்றப்படுமா? செய்தி அறிக்கை. மேல்பள்ளிப்பட்டு கூட்டுறவு சங்கத்தில் ஒரே பதவிக்கு இருவர். நன்னன் ஆண்ட பூமிசை. சர்மா செல்வசேகர் HH இணைப்பு 521 மிகவும் நலிவடைந்த நிலையில் இருப்பதாக கூறப்படும் HH இணைப்பு 521 மேல்பள்ளிப்பட்டு கூட்டுறவு சங்கத்தில் ஒரே பதவிக்கு இருவர் பணியாற்றுவதாகவும் இது சங்கத்தின் நிதி நிலைமையை மேலும் மோசமாக்குவதாகவும் தனி ஒருவர் கேள்வி எழுப்பியுள்ளார். நிகழ்வு விவரம். சங்கத்தில் ஏற்கனவே திரு வெங்கடேசன் என்பவர் துணை செயலாளர் பதவியில் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் தலைமை எழுத்தர் பதவியில் இருந்த திருமதி சுகுணா என்பவருக்கு தற்போது துணை செயலாளர் பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. விதிகளுக்கு முரணான செயல்பாடு என்ற குற்றச்சாட்டு. பதவி உயர்வு பெற்ற திருமதி சுகுணா தனக்கு ஒதுக்கப்பட்ட வேறு கூட்டுறவு சங்கத்திற்கு செல்லாமல் பதவி உயர்வு பெற்ற பணியை தொடர்ந்து HH இணைப்பு 521 கூட்டுறவு சங்கத்திலேயே மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. இதனால் ஒரேயொரு துணை செயலாளர் பதவிக்கு திரு வெங்கடேசன் மற்றும் திருமதி சுகுணா என இருவர் பணியாற்றுவதாக தெரிகிறது. நிதிச்சுமை குறித்த கவலை. நலிவடைந்த நிலையில் உள்ள இக்கூட்டுறவு சங்கத்தில் ஒரே பதவிக்கு இருவர் பணியாற்றுவதால் சம்பளச் சுமை அதிகரிப்பதாகவும் ஒவ்வொரு பணியாளருக்கும் மாதந்தோறும் 50,000 ரூபாய்க்கும் மேல் சம்பளம் வழங்கப்படுவதால் சங்கம் எப்படி வளர்ச்சி அடையும் என்ற கேள்வியை கேள்வி எழுப்பியவர் முன்வைத்துள்ளார். கோரிக்கை. பதவி உயர்வு பெற்ற ஊழியர் தனக்கு ஒதுக்கப்பட்ட இடத்திற்கு செல்லாமல் ஒரே சங்கத்தில் நீடிப்பது நிர்வாக விதிமுறைகளுக்கு எதிரானது என்றும் ஒரே பதவிக்கு இருவர் நீடிப்பது தேவையற்ற நிதிச்சுமை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு நலிவடைந்த HH இணைப்பு 521 கூட்டுறவு சங்கம் காப்பாற்றப்பட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட கூட்டுறவு சங்கத்தின் நிர்வாகம் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் உரிய ஆய்வு மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுப்பார்களா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.